கங்கா, ஏய் நில்லடி. ஏண்டி கடைக்காரன்ட்ட சண்டை போட்டு வந்த? பின்ன பூச்சி பிடிச்சதெல்லாம் அள்ளி போடுறா, அதை நீ வாங்கிட்டு நிக்கிற. சில நேரம் அப்படி தாண்டி இருக்கும். காசு கொடுத்து வாங்குறோம்ல. காசு கொடுத்து தான் வாங்குறோம், ஆனா உடனே கொடுத்தா வாங்குறோம். சில நேரம் கடனா தானே வாங்குறோம். அப்படி ஒன்றும் அவசியமே கிடையாது. நீ ஒன்னும் பேச வேணாம், பேசாம நட. சீக்கிரம் வா. தம்பி தம்பி கொஞ்சம் இப்படி வாங்கலாம். என்ன பெருசு, லோகத்துல தர்மம் நியாயம் எல்லாம் செத்து போச்சா? என்ன தம்பி சொல்றீங்க? இல்ல, பார்த்தா இன்னைக்கோ நாளைக்கோ வைகுண்ட பதவி அடைகிற மாதிரி இருக்கீங்க. இப்போ போய் இவ்வளவு லோடு தூக்குறீங்களே, அதான் நியாயமான்னு கேட்டேன். என்ன தம்பி கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் பண்றேனா? யதார்த்தத்தை சாட்சாத் அந்த பாரத கண்ண மாதிரி சொல்லியிருக்கேன். இத போய் கிண்டல் பண்றேன்றீங்க, இதான் ஏன் நேரங்கிறது? கொஞ்சம் உதவி பண்றீங்களா? ஓ, யாரை பார்த்து என்ன வேலை செய்ய சொல்ற? புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. அது சைவ புலியா இருந்தாலும் சரி. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. இரு 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 இரு. இந்த இது எப்படி, இந்த கண்ணாடி எப்படி? விடு விடு, நான் பாத்துக்கிறேன். பார்த்து தம்பி, மெதுவா. தம்பி பார்த்து மெதுவா தூக்கு தம்பி. நீ எப்போவுமா வந்தா? என்னென்ன பண்றீங்க இங்க? வேலை செய்யறவுமா. அதுக்காக மூட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு? அதான் கங்கா சொன்னாலே உமா, நீ மூட்டை தூக்கியாவது சம்பாதின்னு. அதான் எப்படியாவது உழைச்சு பிழைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா நீங்க? தப்பில்ல உமா, இதையாவது பண்றாரே. ஆனா இது உண்மையா பொய்யான்னு தான் எனக்கு தெரியல. பாத்தியா உமா, ஒரு மனுஷன் மனசு மாதிரி உழைக்கணும்னு நினைக்கிறப்போ இந்த சமுதாயம் அதை நம்ப மாட்டேங்குது. நீ கவலைப்படாத உமா, எந்த வேலையா இருந்தாலும் நேர்மையா உழைச்சா முன்னேறலாம்னு புரிஞ்சு போச்சு. நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு உன் புருஷன். வா போலாம். நீ வரியா இல்லையா? நான் போறேன். இது பாருங்க, வேற ஆபீஸ் வேலை எதுவும் கிடைக்காதா? கஷ்டம் உமா, இப்போ ஃபுல்லா கம்ப்யூட்டர் மயமாயி போச்சு. அப்படின்னு நீங்க ஆபீஸ் வேலைக்கே போக முடியாதா? முடியும், ஆனா கங்கா மனசு வைக்கணும். என்ன சொல்றேன்? கங்கா ஆபீஸ்ல அவன் நினைச்சா எனக்கு ஒரு வேலை வாங்கி தரலாம். பேசி பாருமா, நான் உழைக்க தயாரா இருக்கேன். நீ சொன்னா கங்கா நிச்சயமா கேட்பா. யோசிக்காத உமா. சரி, நான் கேட்டு பாக்குறேன். அப்பா, இப்படி வலிக்குது. டெய்லி எப்படிதான் தூக்குறாங்களா? குடியா குடியா சட்டையா. தம்பி இந்த மூட்டையும் கொஞ்சம் தூக்கி வச்சிருங்க தம்பி. புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுன்னு சொன்னல, தெரியாம பாதியை தின்னுட்டேன். மீதியை நீயே தூக்கி வச்சுக்க. தம்பி பாதியில விட்டுட்டு போறீங்களா தம்பி? இதோ பாரு, ரொம்ப பேசுன தூக்கி வச்ச மூட்டைக்கெல்லாம் கூலி கேட்பேன். உன்ட்ட பணம் இருக்கா? ஐயோ, நீங்க போயிட்டு வாங்க தம்பி. கொடுக்கலாம் சார். இதெல்லாம் ஒரு டிராமாயா? அபி, கூப்பிட்டீங்களா? என்ன நடந்துச்சு தொல்காப்பியன்? அபி, அதை விடுங்க, கிளற வேண்டாம. என்ன பேசுறீங்க நீங்க? நடந்தது என்னன்னு நமக்குள்ள ஒரு தெளிவாக வேண்டாமா? சொல்லுங்க, என்ன நடந்தது?
அபி பாஸ்கர் ரொம்ப மோசமா பேசினாப்ல, அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன மோசமா பேசினாரு? அத விவரமா பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்கங்க. வேணாம். சரி, அது இருக்கட்டும். அந்த மாரி குரூப் அவங்க எங்க அவங்க வந்தாங்க? அபி இந்த பிரச்சனை நடக்கிறப்போ அங்க தற்செயலா அவங்க கூட இருந்தாங்க. பாஸ்கர் என்னை பத்தி மோசமா பேசுனதுனால உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன தொல்காப்பியன், நடந்ததை நியாயப்படுத்த பாக்குறீங்களா? சரி, நான் பேசுறது தப்பாவே இருக்கட்டும். நீங்க என்ன அடிச்சிருந்தா அது லாஜிக். ரவுடி பசங்களாம் அடிக்கிறாங்கன்னா அவங்க மூலமா நீங்க உங்களை பத்தி என்ன பிக்சர் கிரியேட் பண்ண பாக்குறீங்க? இது ஒரு விதமான மிரட்டல் தானே? பாஸ்கர், நீங்களா ஏதோ பேசிட்டு போனா எப்படி? அவர் சொல்றது இருக்கட்டும் தொல்காப்பியன். நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. பாஸ்கர் நம்ம ஆபீஸ்ல தானே வேலை பார்க்கறாரு. அவர் எப்படி அவங்க அடிக்கலாம்? அன்னைக்கு சைட்ல பாஸ்கர் ஒரு லேபரை அடிச்சதுனால எவ்வளவு பிரச்சனை ஆச்சு. பாஸ்கர் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. இன்னைக்கு மாரி குரூப் அடிச்சிருக்காங்க. அவங்க யார் தொல்காப்பியன்? உங்களுக்கும் பாஸ்கருக்கும் நடுவுல பிரச்சனை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த ரவுடிங்க எதுக்கு இவரை அடிக்கணும்? அபி, அதான் நான் சொல்றேன்ல, பாஸ்கர் என்ன மோசமா பேசுனது பொறுக்க முடியாம எனக்கு சப்போர்ட் கொடுறத நினைச்சு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதே ஆளுங்க ஒரு காலத்துல உங்களை கத்தியால குத்துனாங்க. அது உண்மைதான். ஆனா இப்ப அவங்க மாறிட்டாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியுமே. அவங்க கூலிக்கு ஆளை அடிக்கிறவங்க தொல்காப்பியன். அபி, அந்த பசங்க இப்போ நம்ம சைட்ல தான் வேலை பார்க்கறாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? என்ன சொல்றீங்க? முன்னாடி தானே வேலை பார்த்தாங்க, இப்ப என்ன வேலை பார்க்கறாங்க? இந்த ஆபீஸ்ல எனக்கு தெரியாம என்னதான் நடந்துட்டு இருக்கு? சைட்ல முக்கியமான வேலை என்ன அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஃபஷனை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க எதுக்காக அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்? அபி, அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்கில் இல்லதான், ஆனா ரொம்ப விசுவாசமானவங்க. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு நம்ம பில்டிங்ல பாம்பு வச்சு நம்ம அதை தேடுறப்போ அவங்க அதை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. உதவிக்கு நன்றி சொல்லலாம், பதிலுக்கு உதவி செய்யலாம். ஆனா ரெகுலரா வேலை கொடுத்தா எப்படி? இப்ப பாஸ்கர் மேல கை நீட்டி இருக்காங்க, நாளைக்கு யார் வேணாலும் அடிக்கலாம். ஏன் உங்களே திருப்பி அடிக்கலாம்? அபி, யாரும் அவ்வளவு சுலபமா ஒருத்தரை கை நீட்ட மாட்டாங்க. நாம நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. மனுஷத்தன்மையோட நடந்துகிட்டா மிருகம் கூட நம்மள்ட்ட அன்பு காட்டும். மனுஷத்தன்மை போய் நாம மிருகத்தனமா நடந்துகிட்டோம்னா இப்படித்தான் நடக்கும். இப்ப யார மிருகன்னு சொல்றீங்க? இதுக்கு தான் அபி நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன்னு சொன்னேன். ஜாலியா பேசுறது இந்த ஆளுக்கு வேலையா போச்சு. விடுங்க பாஸ்கர், இனிமே இந்த பிரச்சனையை நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம். தொல்காப்பியன், இனிமே அந்த மாரியோ இல்ல அவங்க ஆட்களோ நம்ம சைட்ல வேலை பார்க்க கூடாது. அபி ப்ளீஸ், நமக்கு சிக்கல் ஏற்பட்ட பல சமயங்களில் நமக்கு துணையா நின்னவங்க அவங்க. அபி, அவங்க ரொம்ப விசுவாசமானவங்க. அவங்கள வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு ஒரு சரியான காரணம் வேணும்ல. பல விஷயங்கள்ல நமக்கு காரணங்கள் புரியறதே கிடையாது. நீங்க கூட இப்ப திடீர்னு மாறிட்டு இருக்கீங்க. பல நேரங்கள்ல பேசினதையே மாத்தி பேசி ஒரு மர்ம மனிதன் மாதிரி இருக்கீங்க. ஓகே, அவங்க உங்களுக்கு தனியா வாழ்க்கை, தனி எதிர்காலம்னு இருக்கு. யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நெருக்கமான ஆளுங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் வற்புறுத்த முடியாது. அபி, ஏன் நீங்க கூட பல சமயம் புதிரா தான் நடந்துட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? அபி, என்ன சொல்றீங்கன்னு புரியல. விடுங்க, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? இனிமே மாரி குரூப் இங்க வேலை பார்க்க கூடாது. இது என்னோட ஆர்டர். அபி, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. மாரி இந்த விஷயம் குரூப் மாதிரி ரவுடிங்க என்கிட்ட வேலை பார்த்தா அது எனக்கு தான் அசிங்கம். இனிமே அவங்க அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வேலை பார்க்க கூடாது. என்னோட இந்த உத்தரவுக்காவது நீங்க மரியாதை கொடுத்து நிறைவேற்றுவீங்க நான் நம்புறேன். ஓகே அபி, அவங்க நீங்க வேலை செய்ய மாட்டாங்க. எங்கேயும் போயிடாதீங்கடா, அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. அங்கே இருங்க. டேய் ராஜேஷ், சேர் எல்லாம் கொண்டு போடுறா. மசமசன்னு இருக்காத. பொண்ணை ரெடி பண்ணிட்டாங்களா? நம்ம சுந்தரியும் வித்யாவும் தான் உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வந்துருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு. அங்க போய் பாயெல்லாம் எடுத்து போடு. சீக்கிரம் சீக்கிரம். இந்தாங்க காஃபி.
கொஞ்ச நாள் தான் பழகி இருக்கோம். ஆனா இவ்வளவு உரிமையா எல்லா வேலையும் எடுத்து செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்பவுமே அப்படித்தாம்மா. அடுத்தவங்களுக்கு உதவுறதுலயே என் காலத்தை தள்ளிடுவேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்க, போங்க. சரியா இருக்கு, போதும். அக்கா, நான் அழகா இருக்கேனா? அழகா தான் இருக்க. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். இன்னொரு பொட்டு வச்சா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். வாங்கம்மா, வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்ப்பா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கங்க. வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க உள்ள வாங்க 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 உள்ள வாங்க. பாத்து மெது வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க. வாங்க உட்கார் வாங்க. வணக்கம்மா. வணக்கம். இன்னொரு பொட்டு வச்ச உடனே அழகாயிட்டேன் இல்லக்கா? ஆமாமா. ஏய் ஜமுனா, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோன்னு எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே? எப்படிக்கா மறப்பேன்? அக்கா, அந்த லிப்ஸ்டிக் எடுங்க. இந்தா. ஏய், கொஞ்சமா போடு. இன்னும் அழகாக வேண்டாமா? சரி சரி, போட்டுக்கோ. இதான் என் பையன். வணக்கங்க. இதுதான் என் பொண்ணு. வணக்கங்க. அப்புறம் பேச வேண்டியதை பேசலாமா? பொண்ணுக்கு என்ன பண்ண முடியும்னு குரு தம்பி தெளிவா சொல்லிருக்கான். என்னடா குரு? ஆமாம்மா. அத பத்தி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்லைங்க. எங்களுக்கு எல்லாமே சம்மதம் தான். ஆனா கல்யாணத்தை பெரிய மண்டபமா புடிச்சு நல்ல ஜாம் ஜாம்னு நடத்தணும். அப்புறம் செலவுல பாதி அவங்க ஏத்துக்கணும். அது போதும் எங்களுக்கு. அப்படியா? என்னடா குரு சொல்ற? சரிங்கம்மா. அப்புறம் என்ன, பொண்ணை பார்த்துட்டு தேதியை குறிச்சிருவோம். வித்யா, பொண்ணை சீக்கிரமா அழைச்சிட்டு வாடி. இப்ப வந்துருவா. சீக்கிரமா. மாப்பிள்ள, நல்லா பொண்ணை பாத்துக்கங்க. என்னென்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? அந்த சுடிதார் போட்ட பொண்ணு பிடிச்சிருக்கு. அதையே பேசி முடிச்சிருங்க. என்ன தம்பி பேசுறீங்க? அவ பொண்ணு கூட வந்த தோழி தம்பி. இருக்கட்டுமே, கண்ணுக்கு லட்சணமா அந்த பொண்ணு தானே இருக்கா? பாவி, படுபாவி, சிகப்பு தொலை பார்த்த உடனே என் பொண்ணு சபையில அவமானப்படுத்திட்டியே. அவ ராசி என்ன ஏதுன்னு தெரியுமா உனக்கு? ஏய், ஏண்டி என் பொண்ணை பத்தி பேசுற? அவ என்ன உன் பொண்ணு மாதிரி லாரி டயர் மாதிரியா இருக்கா? ராயல் ஃபிகர் அவ. என் பொண்ணு அமெரிக்காரனை கட்டி கொடுக்க போறேன். உன் பொண்ணை பிச்சைக்கார கூட சீந்த மாட்டாண்டி. அமெரிக்கா சம்பந்தமா? அது எங்கடி இருக்கு? எனக்கு எல்லா கதையும் தெரியும்டி. என் மகன் சொன்னா பெருசா பேசுற. அம்மா, கொஞ்சம் நீ சும்மா இருமா. நீ சும்மா இருடா. அன்னைக்கு ஒரு பையன் உன் மகளை வந்து பார்த்துட்டு பின் செவரு வழியா குதிக்க, ராஜேஷும் என் மகனும் அவனை திருடன்னு பிடிக்க, நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி சமாளிக்க, அந்த பையன் உன் மகளோட சேர்ந்து சுத்தின அசிங்கம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சேடி. அதனாலதான் அந்த அமெரிக்கா சம்பந்தமே துண்ட காணும் துணிய காணும் ஓடிடுச்சுடி. உன் பொண்ணோட லட்சணம் எனக்கு தெரியாதா? ஏய், நீ சும்மா இருடி. என்னடி தெரியும் உனக்கு? என் பொண்ணு லட்சணத்தை பத்தி நீ யாரு பேசுறதுக்கு? என்னடி தெரியும் என் பொண்ணை பத்தி? கரெக்ட் மாதிரி பொண்ணை பேச வச்சுட்டு பேசுவியா? ஏடா ராஜேஷ், அவன் பேசிட்டு இருக்கான். டைரன் சொல்றா. ஏய், பேசுறா. என்னடி பேசுற?
என்ன பேசுவேன் ஒண்ணு இருக்க லட்சத்துக்கு ஏன் பொண்ணை பத்தி பேசுறியா நீ என்ன பண்ணுவ? என்ன உன்ன மாதிரி ஒழுக்கம் ஒன்னால இந்த வீட்டுக்கு வந்தேன் அவன் என்ன பேச்சு பேசுறா பாரு அடிச்சுக்கோடி நல்லா அடிச்சுக்கோ அதான் நிறைய வச்சிருக்கல எடுத்து அடிச்சுக்கோ ஒழுக்கம் கெட்டவன் நீதாடி ஒழுக்கம் கெட்டவ நீ ஒழுக்கம் கெட்டவ உன் பொண்ணு ஒழுக்கம் கெட்டவ உங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சரிசமமா உட்கார வச்ச பாரு மேல எல்லாம் பேசினா பல்லுகள் எல்லாம் தட்டிட வேண்டி ஒன்ன உதைக்கணுடா குடிகார பயலே மரியாதை எல்லாம் போச்சு வித்யா நில்லடி ஐயோ வித்யா 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 சும்மா இருமா நீ ஏன் அப்படி பண்ணி நிக்கிற ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது எல்லாரும் போங்க வெளியில போங்க வெளியில எல்லாரும் பேசாம தள்ளியா ஏன் அப்படி பண்ணி என் பொண்ணு எப்படி எல்லாம் வளர்த்த கறிக்கட்டன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு போயிட்டாளே என் பொண்ணு என் பெத்த வயிறு பத்தி எரியுது ஐயோ அடி வித்யா 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 எங்க நீ இருக்க ஐயோ வித்யா கதவை திறடி சொன்ன கேளு வித்யா ஐயோ கதவை திறடி அம்மா சொல்றது கேளு ஐயோ ஐயோ வித்யா கதவை திறடி அம்மா சொல்றேன்டி கதவை திறடி எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே நான் என்ன பண்ணுவேன் வித்யா கதவை திறடி நான் சொல்றது கேளு வித்யா கதவை திறடி பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும் ஐயோ வித்யா நான் சொல்றது கேளு கதவை தர கடவுளே வித்யா கதவை தர வித்யா வித்யா ஐயோ வித்யா கதவை தரடி அம்மா சொல்றது கேளு ஐயோ ஐயோ கடவுளே நான் சொல்றது கேளு வித்யா அவசரப்படாத கதவை தர எனக்கு என்ன அம்மா சத்தம் போடுறாங்க? கதவை தரடி வித்யா ஐயோ கதவை தர அம்மா, என்னம்மா ஆச்சு? பாஸ்கரா முதல்ல கதவை திறக்க சொல்லுடா உள்ள போய் கதவை தாப்ப போட்டுட்டாங்க என்னம்மா நடந்துச்சு? அப்புறம் சொல்ற கதவை திறக்க சொல்லுடா வித்யா, வித்யா கதவு தர கதவை தர வித்யா ஐயோ அம்மா கூப்பிடுறேன் கதவை தர ஐயோ கடவுளே எது வரத பேசிட்டு நான் சொல்றது கேளு பயமா இருக்கே நான் என்ன பண்ணுவேன் தலையில மண்ணு போடுறா போல இருக்கே வித்யா கதவை தர ஐயோ வித்யா கதவை தர நான் சொல்றது கேளு